இன்னைக்கு நம்ம களம் வேதாரண்யத்துல இருக்கோம். தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் இருக்காரு. வேங்கை வலையொலி உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வேதாரண்யத்துல இருக்கிறோம். களத்துல இருந்து எப்படி வாக்கு சேகரிக்காங்கன்றத பார்க்கலான்னு வந்திருந்தோம். இடும்பவனம் கார்த்தி தான் எங்க வேட்பாளர். வணக்கம். மிக தீவிரமான வாக்கு சேகரிப்புல இருக்காங்க. அவங்க படையை பார்த்துருப்பீங்க. பயங்கரமா செயல்பட்டு வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது கோடியக்காடு பகுதியில் இருக்கோம். கோடியக்கரை தெரிஞ்சிருக்கோம், அதுக்கு பக்கத்துலேயே கோடியக்காடு. 15 ஆண்டுகள் அரசியல் இருந்தாலும் இந்த களம் புதுசு இல்லை, எப்படி இருக்கு? ஒரு புதிய அனுபவம் தான், உண்மையிலே ஒரு புதிய அனுபவம். போய் பார்க்குறோம், மக்களை களத்தில் பார்க்குறப்ப மக்கள் படுற பாடுகள் துன்பங்கள் அதெல்லாம் உணர முடியுது. நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. அதே போல் மக்களாட்சி நாடாக உருப்பெற்று 76 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. திமுக அதிமுக ஆளத் தொடங்கி 60 ஆண்டை தொட போகுது. இங்கே தமிழ்நாட்டோட முதலமைச்சர் பேசுகிறப்ப இரட்டை இலக்கத்தில் பொருளாதார வளர்ச்சி இருக்குது, திராவிட மாடல், சமூக நீதி அப்படின்னு என்னென்னமோ பேசுகிறாங்க. ஆனால் போய் தொகுதியில் பார்க்குறப்ப இங்கே உலகம் 80களிலே நின்றுச்சு என்பது போல் இருக்குது. இன்னமும் குடிசை வீடு இருக்குது, இன்னமும் வறுமை, இன்னமும் ஏழ்மை. அவங்க கோரிக்கைங்கிறது பெரிய கோரிக்கைலாம் இல்லை. குடிசை வீடாக இருக்குது, ஒரு வீடாக மாற்றி கொடுங்க கேட்குறாங்க. தண்ணி வசதி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. சில இடங்களில் குளிக்க தண்ணி இல்லை, ஒரு வாய்க்கால் இருக்குது, இந்த வாய்க்காலுக்குள்ளே வெங்காய தாமரை இருக்குது, அப்போ அதை அகட்டினா தான் குளிக்க முடியும், அங்கே போய் குளிக்கிறோம், அப்போ உடம்பெல்லாம் அரிக்குதுங்கிறாங்க. ஒரு மரப்பாடம் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சமுதாய கூடம் கேட்குறாங்க, சுடுகாடு கேட்குறாங்க, பட்டா கேட்குறாங்க. இப்படி எல்லா கோரிக்கைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப அடிப்படையான கோரிக்கைகள் தான். இப்போ இன்னமும் இந்த ஊர்களில் குடிசை இருக்குங்கிறப்ப அந்த குடிசை குடிசை மாரி இல்லை. 2 பக்கமும் ஒரு களிமண்ணால் வேயப்பட்ட சுவர், மேலே கூரை, ரொம்ப 10க்கு 15 இடம் தான் ஒரு குடிசையை. அதுக்குள்ளே ஒரு குடும்பம் வாழ்கிறாங்க. இப்படி ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பத்தை பார்க்க முடியுது. அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குது. அந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை தான் அதை விட கொடுமையாக இருக்குது. வறுமையை விட அந்த மக்களுக்கு யார் சட்டமன்ற உறுப்பினரும் தெரியலை, இந்த தண்ணி பிரச்சனைன்னு தெரியுது, இந்த பிரச்சனை காரணம் யாரும் தெரியலை. இவ்வளோ சிக்கல் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து சொல்கிறீங்க. இங்கே தொடர்ச்சியாக 2 முறையாவது ஓஎஸ் மணியன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இந்த மக்கள் தான் அவருக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இந்த நிலையில் இருக்காங்கன்றத அவங்க இப்போ புரிஞ்சுக்கிறாங்களா? மாற்றம் தெரியுதா? எப்படி இருக்கு? தண்ணி பிரச்சனைங்கிறத அவங்க உணர்ந்துருக்காங்க. தண்ணி தான் பிரதான பிரச்சனைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அந்த பிரச்சனை காரணம் ஓஎஸ் மணியங்கிறத அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. இங்கே மாநிலத்தை ஆளக்கூடிய திமுக சொல்ல வேண்டியிருக்கு. அந்த புரிதல் யார் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டால் பலருக்கு தெரியலை, முடிக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர் தெரியாமல். ஆனால் குடிசை வீடாக இருக்குது, தண்ணி பிரச்சனையாக இருக்குது. வீடுகளில் பார்த்தா ஓஎஸ் மணி படம் பொறித்த அந்த நாட்காட்டி தொங்க விடப்படுது. அப்போ இந்த தொகுதி முழுக்க இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அவங்க வறுமை நிலை, அந்த ஏழ்மை நிலை, அவங்களோட அந்த தோற்றம் அதெல்லாம் பார்க்குறப்ப அவங்ககிட்ட போய் வாக்கு கேட்கவே நமக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்ககிட்ட போய் நம்ம அப்படின்னு தோணுது. அப்படி ஒரு கொடுமையான சூழல் தான் வாழ்கிறாங்க. அதனால் இதை களம்ங்கிறது ரொம்ப நம்ம இதெல்லாம் உணர்ந்திருக்கோம், தெரிஞ்சிருக்கோம்னா கூட போய் பக்கத்துலேருந்து பார்த்து அவங்க வீடு எப்போ இருக்குன்னு கிட்டன்னு பார்க்குறப்ப அது கஷ்டமாக இருக்குது. அது புதிய அனுபவமாக இருக்குது, ரொம்ப புதிய அனுபவமாக இருக்குது. இங்கே இந்த திராவிட மாடல், அந்த பொருளாதார வளர்ச்சி, அந்த சமூக நீதி, இது எல்லாமே ஒரு வெளிப்பூச்சு, ஒரு முலாம்பூசப்படுத்தக்கூடிய உள்ள ஒன்றுமே இல்லை. இன்னமும் அதே போல் கொடுமையான நிலையில் தான் அடித்தட்டு உழைக்கும் மக்கள் வாழ்கிறாங்கிறதான் பார்க்க முடியுது. இப்போ இந்த தேர்தல் அன்னைக்கு வாக்கு பெட்டியில் என்ன வரிசையில் வரப்போகுதுன்றது வந்துருச்சு. முதல் இடத்துல இருக்கீங்க. இது வரைக்கும் நம்ம தேர்தல் சந்திக்கும் போதெல்லாம் 2வது பெட்டி 3வது பெட்டியில் இருந்த நிலையெல்லாம் இருந்திருக்கு. இப்போ அந்த நிலை மாறுது. முதல் பெட்டியில் வரும், அதுவும் மேலேயே வராது, முதல் இடத்துலேயே பல இடத்துல வரும். அது நீங்கள் உங்களது முதல் இடத்துலையே வருது. இப்போ இதையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு, சின்னம் சேர்க்க வேண்டியிருக்கு. கூடுதலாக இப்போ இன்னொரு கட்சி வந்திருக்கு. இதெல்லாம் களத்தில் எப்படி? இல்லை, முதல்ல தாவேக்கா பற்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ட்விட்டரில் நான் தினைக்கும் ஒரு 5 ட்வீட்டாவது தாவேக்கா விமர்சித்து போடுவேன். அதில் பின்னூட்டத்தில் இவன் தொகுதிக்கு போகிறானா இல்லையா, வேலைச்சானா இல்லையா, எப்போ பார்த்தாலும் தாவேக்கான்னு இருக்கான்ட்டு. நான் எங்காவது நேரம் கிடைக்கிற நேரத்தில் டப்புன்னு ஒரு பதியை போட்டு நான் பாட்டி வேலையை பார்க்க வச்சுருவேன். பரப்புரையில் இருப்போம். இப்படி ஒரு 18 நாள் 15 நாள் தொடர்ச்சியாக பரப்புலாம் இருக்கும். அவங்க தலைவர் தான் களத்தில் இல்லை. இதில் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் இங்கே திருமண கூட்டங்கள் தினைக்கும் 2 இடம் 3 இடங்களில் திருமண பரப்பு நடக்கும். அங்கே மக்கள் பிரச்சனை மையப்படுத்தி பேசுவோம். வாகன பரப்புரையில், அந்த வாகன பரப்புரையில் எங்கேயுமே பெரும்பான்மையாக ஒரு 2 இடத்துல நான் பேசினேன் தாவேக்கா பற்றி. 7 இடத்துல பேசினா ஒருத்தன் தேவையில்லாமல் சீண்டிட்டான். விஜய் பாட்டை போட்டு நம்மளை சீனா சரி பேசிவிடுவோம், போட்டு பிறந்துவிடுவோம்னு பேசினேன். அப்புறம் ஒருத்தர் அலுவலகம் இருந்துச்சு, அங்கே பேசினேன். இப்போ எங்கேயுமே பேசலை. ஏன் பேசலைன்னா கட்சியே இல்லை. தாவேக்காங்கிற கட்சி நான் சரியாக சொல்லணும்னா ஒரு 3 நாளாக பார்க்குறேன். நாம் போய் ஒரு வீடாக போய் வீட்டில் போய் என்னம்மா பிரச்சனை, தண்ணி பிரச்சனை இருக்கா, இல்லை பட்டா இல்லையா,
குடிசையாக இருக்கா அப்படின்னு கேட்டு அவங்களோட பேசி அவங்க கோவப்பட்டாங்கன்னா திரும்ப அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு விளக்கப்படுத்தி அவங்கள வந்து நம்ம கடத்தோட்டத்துக்கு வர வச்சுட்டு நம்ம நகர்றோம். ஆனால் அவங்க என்னன்னா நம்ம இந்த வெயிலில் வந்து ஐயோ வெயில் அடிக்குதே அப்படின்னு நினச்சா அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக திருவிழா மாதிரி பாட்டை போட்டுக்கிட்டு சாலையில் போகிறப்ப விசில் அடிச்சுக்கிட்டு அப்படியே ஆர்ப்பரிச்சு போகிறாங்க. யாரும் வீட்டுக்கு வீடு போகிறதில்ல. ஒரு வேளை போகிறாங்கன்னா கூட அவங்களுக்கு என்ன பேசுனது தெரியாது. அப்போ அவங்க வந்து பெரிய களத்தில் இன்னும் பெரிய போட்டியாளராக இந்த தொகுதியில் பெருசாக அவங்கள பார்க்கவே முடியல. மக்கள்கிட்டையும் வந்து நான் தாவேக்காக தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன் அப்படிலாம் பெருசாக யாரும் சொன்ன மாதிரி தெரியல. அப்போ வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமா எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒருத்தங்க இருப்பாங்க. துண்டைச்சு கொடுத்துட்டு இருக்கப்ப திமுககாரங்க கூட வாங்கிக்குவாங்க, அதிமுக வாங்கிக்குவாங்க. சில இடங்களில் திமுககாரங்க வந்து போராட போத்துவாங்க, அதிமுக துண்டு போத்துவாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க முடியும். யாராவது ஒருத்தர் துண்டறிக்கை வந்து வாங்காமல் போவாங்க, புரிஞ்சிடும் இது அணில் அப்படின்னு புரிஞ்சிடும். இல்லை நம்ம போகிறப்ப வந்து வீட்டில் வந்து சம்மந்தமே இல்லாமல் விஜய் பேச்சப்பட விடுவாங்க, புரிஞ்சிடும் நமக்கு. அப்போ அவங்க வந்து நம்ம அரசியலும் இல்லை, முதிர்ச்சியும் இருக்க போகுது. அதனால் களத்தில் ஒன்றும் அப்படி ஒன்றும் தாவேக்கா சொல்லும்படியா இல்லை. திமுக அதிமுக காசு இருக்குது, பணம் கொடுத்து பரிசு பொருள் கொடுத்து அவங்க வாக்களை பெறலாம்னு நினைக்கிறாங்க, டோக்கன் கொடுத்து கூப்பன் கொடுத்து. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பரப்புரைக்கு போகிறப்ப வாகன பரப்புரைக்கு போகிறப்ப பொதுமக்கள் வந்து கூட்டம் முடிச்சுட்டு கை கொடுக்குறாங்க. கொடுக்குறப்ப இந்த கைக்குள்ளே வந்து ஒரு 500 வச்சு கொடுத்துட்றாங்க. இல்லை வந்து 300 200 அப்படின்னு. நாங்கள் ஒரு வாகன பரப்புரை போயிட்டுருக்கோம், தலைஞர் பக்கம் போயிட்டுருக்கோம். போயிட்டுருக்கிறப்ப ஒரு கணவன் மனைவி ஒரு கை குழந்தையோட ஒருத்தவங்க போகிறாங்க. போயிட்டு வாகனத்தை பார்த்த உடனே திருப்பிக்கிட்டு வர்றாங்க. வந்து என்கிட்ட பார்த்துட்டு கையில் ஒரு 50 ரூபா கொடுத்தாரு. எனக்கு வந்து அது எனக்கு 500 ரூபா கொடுத்தா கூட தெரிஞ்சிருக்காது, 50 ரூபா கொடுத்தப்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா 50 ரூபா கொடுக்கறதுக்கு வந்து தயங்குவாங்க. ஆனால் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா தன்னோட பங்கு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஆனால் காசு விட்டு இல்லை. அப்புறம் மனைவிட்ட 100 ரூபா வாங்கி 150 ரூபா கொடுத்தாரு. அந்த பணத்தை நான் அப்படியே புகைப்படம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 150 ரூபா பணங்கிறது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு, ரொம்ப நமக்கு ஒரு கனமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படி எத்தனையோ பேர் வந்து இந்த அரசியல் வெல்லணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ திமுகவுக்கு யாராவது காசு தருவாங்களா, விரும்பி போய் காசு தருவாங்களா, அதிமுக தருவாங்களா அப்படின்னா இல்லை. அதே போல் வந்து நம்ம ஒரு பரப்புரைக்கு போகிறப்ப வாகன பரப்புரை முடிஞ்சு ஒரு சின்ன பையன் வந்து காசு 1500 ரூபாய்க்கு மேலே 1500 ரூபா அப்புறம் சில்லற காசு கொண்டாந்து கையில் கொடுக்குறேன். நான் யார் அப்படின்னு பார்க்குறப்ப அங்கேயே அம்மா நிற்கிறாங்க. அம்மா நிற்கிறப்ப அவங்க தோட்டத்தை பார்க்குறப்ப தெரிஞ்சு போச்சு, ஒரு எளிய தோட்டம் தான். அப்போ அவங்களுக்கு வந்து 1500 ரூபா காசுங்கிறது பெரிய காசாக இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கு வாங்குற தாய்க்கு இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், உடனே 500 ரூபா எடுத்துக்கிட்டு அவங்க பங்கு இருக்கட்டுன்ட்டு 1000 ரூபா திரும்ப கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த பையன் வந்து இல்லை அம்மா கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போனேன். நம்ம அதுக்கு மேலே மறுத்து அவங்களை காயப்படுத்த மாதிரி இருக்குன்ட்டு வாங்கிட்டோம். இப்படி வந்து அவங்க காசை போட்டு திமுக அதிமுக காசை கொடுத்து வாக்களை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு பொதுமக்கள் காசை கொடுத்து வாக்கு போகிறோம் போ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி வந்து பெரிய நம்பிக்கைக்குரிய நிறைய கைகள் குரல்கள் அது வந்து உத்வேகத்தை அளிக்குது, உற்சாகத்தை அளிக்குது. இவங்களுக்காகவாவது நம்ம களத்தில் வேலை செய்யணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. இந்த எல்லாத்தையும் கடந்து தேர்தல் வெற்றி தோல்வி அரசியல் கடந்து நமக்காக ஒரு கூட்டம் இருக்குது, தமிழ்நாட்டில் கூட்டம் இருக்குது, ஒரு தலைமுறை எழுந்து வருது. மக்கள்கிட்ட மாற்றம் வேணும், மத்தியான போடணும் அப்படிங்கிற நிறைய குரல்களை கேட்க முடியுது. அதெல்லாம் பெரிய நம்பிக்கை தருது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு அறுவடைக்கான களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இவ்வளோ நாளாக ஊடகங்கள் அந்த மறைச்சி வச்சுருந்தாங்கல்ல, அந்த நாம் தமிழர் கட்சியோட எழுச்சியை, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியை, அது எல்லாத்தையும் இந்த தேர்தல் முடிவு வந்து தவிடுபடியாக்கி நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை சொல்ல நினைக்கிறோம். அதுக்கு இந்த தேர்தல் காலத்தில் வந்து அயராது பணியாற்றோம். கண்டிப்பாக நல்லா ஜெயிச்சுக்க வைப்பாங்க, கவலைப்படாமல். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. வேட்பாளர் தண்ணி பிரச்சனை அப்புறம் தீர்த்துருவோம். வாய்ப்பிடுங்க. நன்றி. 10 நாள் இருக்கு, நாட்டுக்கு இது நல்லது. யார் வந்தால் தண்ணி பிரச்சனை தீரும், யார் வந்தால் ரோடு பிரச்சனை தீரும், யார் வந்தால் பட்டா கிடைக்கும், யார் வந்தால் சாராய கடை மூடுவா, யார் வந்தால் மக்கள் நல்லா இருக்கும், எல்லாம் யோசிச்சு விடுங்க. 10 நாள் இருக்கு. நன்றி. திரும்ப புகழேந்திக்கோ இல்லை மணினுக்கோ வந்தால் இங்கே வந்து பார்க்க கூட மாட்டாங்க, அது ஏற்று கூட பார்க்க மாட்டாங்க. நாங்கள் வந்து நிற்போம். நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடலான்னு வந்து நிற்போம். ஓட்டு போடலாம் கேட்க முடியும், நீங்கள் புலம்புறதை கேட்க முடியும். ஆனால் ஓட்டு போட்டால் தான் தீர்க்க முடியும். அப்போ முடிவு உங்கள் கையில். இலக்கியம் போட்டாச்சு, சுருக்கம் போட்டாச்சு. உங்கள் பிள்ளைகள் வந்து நிற்கிறோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த துன்பத்தை துயரத்தில் உணர்ந்த பிள்ளைகள் மாறணும். அதான் சொல்கிறேன். இந்த நாள் கொண்டாந்து கொடுத்துட்டு போனோம். இன்னும் 2 வாரம் தேர்தல் இருக்கா? தேர்தல் வரைக்கும் தண்ணி வரும். தேர்தல் முடிஞ்சு அது வராது. ஏன்னா இப்போ ஓட்டுக்காக தான் வருது. யார் எம்எல்ஏ தெரியுமா? இங்கே யார் எம்எல்ஏ? ஓஎஸ் மணியை. ஓஎஸ் எம்எல்ஏம்மா, எம்எல்ஏ தொகுதி எம்எல்ஏ ஓஎஸ் மணியை. அதான் 10 வருஷம் எம்எல்ஏ. மாநிலத்தை ஆள்றது திமுக. 2 கட்சி தான் காரணம் இருக்குது. 2 பேரும் யாராவது வந்து பார்க்கணும், பார்க்கறது இல்லை. நீ மறுபடியும் ஓட்டு போட்டா உங்கள் காலத்தில் எப்படி இருக்கு, உங்கள் பையன் காலத்தில், உங்கள் பேரன் காலத்தில் எப்படி இருக்கும்? இன்னைக்கே இப்படி தண்ணி தட்டுப்பாட்டுனா 20 ஆண்டு கழிச்சு யோசிச்சு பாருங்க.
எல்லாத்தையும் மாற்றினோம்னா ஓட்டை மாற்றி போடுங்க. அவன் காசு கொடுத்தா கூட உங்கள் காசு தான் வாங்கிக்கோங்க, வெத்தலை பக்கம் வாங்கிக்கோங்க, என்னென்ன வாங்கிக்கோங்க. ஓட்டை போட்டுறாதீங்க. 8 அலைக்கே உதயசூர்கா போட்டால் இதை விட மோசமானி போயிடும். 5 வருஷம் கஷ்டப்படுவீங்க தண்ணி இல்லாமல். அப்போ வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த குறை கேட்கலாம் சொல்லி சரி பண்ண முடியாது. சரி பண்ணோம்னா சரியான ஆட்கள் போட்டு போடுங்க. நான் தான் வேட்பாளர் விவசாய சின்னம் மாவட்டத்தில் இருக்கோம். பாருங்க, குடிக்க தூய நீர் கொடுத்துருக்கோம். முதல் கொடுத்துருக்கு தண்ணி தான். நான் வாய்ப்பு கொடுங்க, மாற்றி போடுங்க, வச்சுக்கோங்க. சின்னத்தை பார்த்துங்க. இன்னும் 10 நாள் இருக்கு, போய் ஓட்ட போடுங்க. விவசாய சின்னம் நான் தான் நிற்கிறேன், உங்கள் பிள்ளை தான் நிற்கிறேன். வந்து நிற்பேன், போடுங்க. அப்படிமா நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அது வெத்தலை வந்தாலும் மாறாது, உதயசூரியன் வந்தாலும் மாறாது. உங்கள் பிள்ளைய வந்தால் பாருங்க, பாருங்க, குடிக்க தூய நீர் கொடுத்துருக்கோம். மாற்றி போடுங்க, யோசிச்சு பாருங்க. 10 நாள் இருக்கு, நாங்கள் வாங்கிக்கோம். சந்தோஷம். மகிழ்ச்சிங்க. வாய் போடுங்க. பிரச்சனை இருக்கு, சாராய கடை பிரச்சனை இருக்கு, எல்லாம் பிரச்சனை இருக்கு. மாற்றி போடுங்க. முதலிடத்தில் இருக்கும் விவசாய சின்னம். நீங்கள் மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். வாய் போடுங்க, யோசிச்சு பாருங்க. 10 நாள் இருக்கு. நன்றிண்ணே. மகிழ்ச்சிண்ணே. நீ மாற்றி போடுங்க. 2 இதுக்கு கட்சி, இந்த 2 கட்சி தான் காரணம் தண்ணி பிரச்சனைக்கு. சரிப்பா, கண்டிப்பா நான் எப்பவுமே இந்த கட்சி தான் முன்னாடியே செஞ்சிருக்கேன். சரி, கண்டிப்பா போடுங்க. நன்றி. தண்ணி வருது, எங்கன வருது வரலையே தண்ணி தான். எல்லா பிரச்சனையும் மாறணும் தீரம்னா ஓட்டை மாற்றி போடுங்க. சரி, மாற்றி போட்டால் எல்லாம் மாறும். சரி. நம்ம வீடு நிலைமையில் இருக்கு, ஓஎஸ்மணி இந்த வீடு நிலைமையில் இருக்கு. அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் 2 வீடு வச்சிருக்காரா? 2 வீடு எப்படி இருக்கு? பங்களா மாதிரி இருக்கா? அவர் வீட்டு தண்ணி திறப்பாட்டு இருக்கா? அவர் வீட்டு பாத்ரூம் இருக்குல்ல, பாத்ரூமில் வந்து உப்பு தண்ணி வருமா? நம்ம வீட்டில் நம்மளுக்கு நாம் மாறலாம், நாடு மாறாது. நம்ம மாறலாம், வாழ்க்கை சூழல் மாறாது. நீங்கள் கண்மூடித்தனமாக விசுவாசமாக இருக்கீங்களா அந்த கட்சிக்கு? அவங்க இந்த மக்களுக்கு விசுவாசமாக இருக்காங்களா? இல்லை. விசுவாசங்கிறது ஒருதலை கதை இருக்குது, ஒரு பக்கமாக இருக்குது. நீங்கள் மாற்றி போட்டால் தான் மாறும். நாம் தமிழர் கட்சி 15 வருஷமாக போராடிட்டு இருக்கோம் உங்களுக்காக தான். நீங்கள் ஓட்டு போடலாம், வந்து நிற்போம், போராடுவோம். ஓட்டு போடலாம் தீர்க்க முடியாது. ஓட்டு போட்டு அங்கே கோர வச்சா மாற்ற முடியும். எல்லாம் மாற முடிஞ்சா நீங்கள் மாறுங்க, மாற்றி ஓட்டு போடுங்க, சாய் போடுங்க. நன்றிண்ணே, மகிழ்ச்சிண்ணே. அது பண்ணேன். நன்றிங்க. நானும் நன்றிங்க. நன்றி. போட்டு போடுறாங்க, நீங்க ஜெயிப்பீங்க. ஆனா நீங்க ஜெயிச்சதுக்கு மேல இந்த ஊருக்கு என்ன பண்றீங்கன்னு பாப்பாங்க. நான் எங்க இறங்கியாலும் நிக்கிறாங்க. அவங்க சிந்து முடியை பிடிச்சி வச்சு லாட்ட வேண்டியதான். இல்ல யாரோ ஒரு பெரிய அரசியல்வாதியின் பிள்ளையோ இல்ல பெரிய பணக்காரர்களின் பிள்ளையோ கிடையாது. உங்களை போன்ற உங்க பக்கத்துல தான் வேதாரண்யத்துல இருந்து ரொம்ப கிட்ட இருக்கிற இடும்பவனத்துல இருந்தா உங்களுடைய வேட்பாளரே வந்திருக்கிறாரு. உங்களை போன்ற ஒரு வாழ்க்கை சூழல்ல இருந்து தான் வந்திருக்கிறாரு. அவர் வீடு இன்றைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், அதே போன்ற ஒரு குடிசை வீடு தான். அப்ப இப்படி ஒரு பின்புலத்துல இருந்தா எல்லாருமே இங்க வந்து நிக்கிறோம், அரசியல் பேசுறோம். காரணம், நம் இனத்தின் சாவு எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை தந்தது. அந்த விழிப்புணர்வு எங்களை அரசியலுக்குள் தள்ளியது. நாங்க வந்துட்டோம், விழிப்புணர்வை பெற்றுட்டோம், கத்துக்கிட்டதை உங்ககிட்ட பேசுறோம். உங்க பிள்ளைகள் பேசுறோம். எங்களை கூட நீங்க நம்பலன்னா எப்படிங்க இந்த ஓஎஸ் மணியனால நம்புறீங்க? எனக்கு புரியலையே. உங்க பிள்ளைங்கள நம்ப மாட்டீங்க. யாரோ ஒருத்தர் அவர் நல்ல வசதியா வாழ்றாரு. இப்ப தம்பி பேசும்போது கூட சொன்னாங்க, ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்கிறாரு அங்கேன்னு. அப்படி வசதியா வாழ்றவரை நீங்க எப்படி நம்புறீங்க? இது திமுக ஆட்சி கடந்த 5 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல சரி ஓஎஸ் மணியன் தான் திரும்ப இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏன் அவரை நம்புறாங்க? அப்ப நம்பினாலும் நடக்கலங்கிறதுனால திமுக ஆட்சியில உங்களுடைய சிக்கல்களுக்கு தீர்வு தருகிறோம், எங்களை நம்புங்கள்னு திமுக ஏதாவது செஞ்சுதாங்க 5 ஆண்டுகள்ல? இத்தனை நாள் வீடு வீடாக வந்து வாக்கு கேட்காத ஓஎஸ் மணியன் இப்பொழுது வீடு வீடாக வந்து வாக்கு சேகரிக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். அது உங்களுக்கு கட்டாயம். இப்ப நான் சொல்றது கூட நான் வந்து கேள்விப்படுகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2021 எப்படி கேட்டாரு, 16 எப்படி கேட்டாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிந்த நீங்கள் எதற்காக இப்ப வீடு வீடா வராருங்கிறத சிந்தித்தாலே உங்களுக்கு அதுக்கான விடை தெரிஞ்சிடும். கடுமையான போட்டி நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இங்கு வந்திருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லைன்னா இவங்களுக்கு இன்னும் இன்னைக்கு எந்த நிலையில இருக்காங்களோ அதை விட இன்னும் திமிர்த்தனமா தான் செயல்படுவாங்க. அதற்கு நீங்கள் வழி கொடுக்க போகிறீர்களா, அல்லது உங்கள் பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்கள் வாழ்க்கை நிலையை மேம்படுத்திக் கொள்ள போகிறீர்களா என்பதுதான் உங்கள் முன் தற்போது இருக்கும் கேள்வி. நாங்கள் களத்துல போய் மக்களை சந்திக்கிறோம், மக்கள் குறைகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். அப்படி கேட்டு பார்க்கிறப்ப ரொம்ப வலியா இருக்கு. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாங்க, இரட்டை இலக்கத்துல பொருளாதார வளர்ச்சி அடையுது.
இந்த நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் திராவிட மாடல் இந்தியாவே வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்கு. நாங்க சமூக நீதியை போற்றி கொண்டிருக்கோம், இது சமூக நீதி அரசு அப்படிங்கிறாங்க. இது எல்லாம் இந்த திராவிட மாடல், சமூக நீதி, இந்த இரட்டை இலக்கத்தை பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு வெளி தோற்றம், ஒரு முலாம் தான், மேல் பூச்சி தான். ஆனா உள்ள போய் பார்த்தா, கிராமத்துல போய் பார்த்தா 80களில் 90களில் இந்த உலகம் எவ்வாறு இருந்தது அதே போல பல பேரோட வாழ்க்கை இருக்கு. 1980 1990 இந்த காலகட்டத்தோடு பல பேருக்கு வாழ்க்கை நின்று போச்சு. அன்னைக்கு எப்படி குடிசை வீடு இருந்துச்சோ அதே போல இன்றைக்கும் குடிசை வீடு தான். ஒரு குடிசை வீடு ஒரு ஓட்டு வீடாக, ஒரு மாடி வீடாக, ஒரு குடும்பம் வாழ்வதற்கு ஏற்ற அந்த இருப்பிடமாக மாறல. ஆனா இந்த கட்சிகளுக்கு ஓட்டப்படும். திமுக அதிமுக சேர்ந்த எந்த சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் அமைச்சர், யாராவது ஒருவர் வந்து கஷ்டப்படுறாங்க, வறுமையில் இருக்கிறாங்க, ஏழ்மையில் இருக்கிறாங்க, யாராவது நல்ல வீடு இல்லாம இருக்கிறாங்க, அப்படி இருக்கா? திமுக அதிமுக வார்டு மெம்பர் அவன் கோடி சோழனா இருக்கேன். இந்த நாட்டுல கஜானாவிட காசு இல்லை, ஏறக்குறைய 10 லட்சம் கோடி கடன், மக்கள்கிட்டையும் காசு இல்லை, வறுமை ஏழ்மை. ஆனா ஆளக்கூடிய ஆட்சியாளர் அவன் 10,000 கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கான். தேர்தல் வந்தா வாக்கு காசுறான். அன்பு மக்களே, நான் மிக எளிதா கேள்விப்பேன். தேர்தல் வர்றப்ப இந்த திமுக அதிமுக 2 கட்சியும் தேர்தல் பரப்ப இந்த நாளோடு முடியுது என்று அறிவிச்ச பிறகு அடுத்த 26 மணி நேரம் இடைவெளியில வீடு வீடா போய் திமுக அதிமுக காசு கொடுக்கிறது. எதற்காக உங்களுக்கு காசு தரணும்? எதற்கு? கஜா புயல்ல பாதிக்கப்பட்டப்ப இதே திமுக அதிமுக வீடு வீடா தேடி வந்து அடுத்த வேளை சாப்பாட்டு காசு இருக்கா, மாற்று உடைக்கு காசு இருக்கா, அத்தியாவசிய பொருட்கள் காசு இருக்கான்னு வீடு வீடா வந்து இந்த திமுக அதிமுக கஜா புயல் சமயத்துல காசு கொடுத்தது உண்டா? இல்லை. அப்படி வந்து காசு கொடுத்தான்னா நிவாரணம் தர்றான், இல்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆறுதலா ஒரு பணியை செய்யறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கஜா புயல் சமயத்துல வீடு வீடா வந்து காசு தரல, ஆனால் தேர்தல் சமயத்துல எதற்காக வீடு வீடா வந்து காசு தர்றான்? காரணம், உங்க வீடு தெரிய வர்றதுக்கு ஒரே காரணம், உங்ககிட்ட ஒரு வாக்கு இருக்கு. அந்த வாக்கை பறிக்கணும். என்ன வேணாலும் பேசலாம். நாங்க வந்தோம்னா இதை செய்வோம், நாங்க வந்தோம்னா அதை செய்வோம், நாங்க வந்தா பாடாறு தேனாறு கரை கொண்டு ஓடும், நாங்க வந்தா வறுமை போயிடும், ஏழ்மை போயிடும், நாங்க வந்தோம்னா வேலை வாய்ப்பை அந்த திண்டாட்டம் இல்லாம எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துருவோம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா நிஜத்துல எது ஒன்றும் செய்ய மாட்டேன். திமுக அதிமுக நேற்று இன்னைக்கு வீடு போறீங்க, 60 ஆண்டா போறீங்க, 60 ஆண்டுங்க. என் அன்பு சொந்தங்களே, இந்த நாடு விடுதலை பெற்ற பிறகு 1947 நாடு விடுதலை பெறுது. விடுதலை பெற்ற பிறகு அடுத்த 2 ஆண்டு கழித்து தொடங்கப்பட்ட இயக்கம் திமுக. 1972ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இயக்கம் அதிமுக. அதிமுக தொடங்கப்பட்டு 50 ஆண்டுகள் ஆயிடுச்சு. திமுக தொடங்கப்பட்டு 75 ஆண்டு ஆயிடுச்சு. தமிழ்நாட்டை திமுக எவ்வளவு ஆண்டுகள் ஆண்டு தெரியுமா? 25 ஆண்டுகள், 1/4 நூற்றாண்டு தமிழ்நாட்டை திமுக மட்டும் ஆண்டு இருக்கு. அதிமுக 31 ஆண்டு. அன்பு சொந்தங்களே, திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, யாரும் சொல்லல. அதிமுக சிறப்பான ஆட்சி, யாரும் சொல்லல. கட்சிக்காரன் தான் சொல்றேன். சில பேர் வேலை பார்ப்பான். அந்த தனியார் நடத்துவதே அவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்துல அமைச்சகம், அமைச்சர், ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் எவ்வளவு பெரிய நிர்வாக கட்டமைப்பு. அப்ப அரசாங்கம் நடத்துவது எல்லாவற்றையும் விட தரமானதாக இருக்க வேண்டும். ஏன் தரம் கட்டுனா, தரங்கட்டவர்கள் ஆடுறாங்க, அதனால தரங்கட்டு கிடக்கு. கழிப்பறை கட்டணா அங்கேயும் கமிஷன். திமுக அதிமுக 2 கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் யார் வந்தாலும் கமிஷன் அடிப்பார்கள். கமிஷன் அடிச்சு அவன் வீட்டுக்கு, அவன் குடும்பத்துக்கு சொத்து சேர்ப்பான். மற்றபடி மக்களோட வாழ்க்கை தரம், மக்களோட வாழ்க்கை சூழல், அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்க. இந்த வேதாளன் தொழில நான் பரப்புரைக்கு முழுமையா இறங்கிறதுக்கு முன்னாடி தொலைக்காட்சியை பார்க்கிறேன், செய்தித்தாளை பார்க்கிறப்ப தலையாறு பக்கம் துளசாபுரம்னு கிராமத்துல தண்ணீர் தட்டுப்பாடு, அங்க வாக்கு செலுத்த மாட்டோம் மக்கள் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு படிக்கிறேன்.
பிரசாபுரத்தில் தண்ணி தட்டுப்பாடா அப்படின்ட்டு நான் வந்து முதல் பேசுறப்ப வேதாளத்துல பேசுறப்ப தொலசாபுரத்துல தண்ணி தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு பொதுக்கூட்டத்தை பேசுறேன். ஊரே தண்ணி தட்டுப்பாட்டுல இருக்கு. என்ன வேதாலயம் முழுமைக்கும் ஊரே தண்ணி தட்டுப்பாட்டுல இருக்கிறப்ப ஒரு நாள் தண்ணியை விட்டு கல்லாகட்டி இருக்காரு யாரு? புகழேந்தி. எப்படி பாருங்க, மனசாட்சின்னு வந்து வருவாங்க. தண்ணிலாம் தவிக்கிறாங்க, புழுங்குறாங்க. ஆனா அவர் தண்ணியை விட்டு கல்லா கட்டுறாரு. பேர் என்ன? இனியவன் வாட்டர் சப்ளை. யார் இவர்? இனியவன் ஐயா, புகழேந்தி ஐயா. வெற்றில பார்க்க போறது தப்பு இல்லை, போடுங்க. ஆனா மக்கள் வரி பணத்தை ஆட்டே போடக்கூடாது. நகர்மன்ற தலைவராக இருந்துக்கிட்டு 15 விழுக்காடு கமிஷன் ஆட்டே போடக்கூடாது. அதுல அடிச்ச காசு பத்தாதுன்னு நகர்மன்ற தலைவராக இருந்து அடிச்ச காசு பத்தாதுன்ட்டு இப்ப தண்ணியை வித்து அதை காசு சம்பாதிக்கிறது. இப்ப செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கூப்பிட்டு சொல்றாங்க, இல்லங்க அது மட்டும் இல்ல, அவரு கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் அங்க போற குழாய வந்து அப்படியே மூடி விட்டுட்டு அந்த தண்ணியை எடுத்து சப்ளை பண்ணி காசு வாங்குறாருன்னு. ரத்தம் குடிக்கிற வேலை இல்லையா? மனசாட்சி இருக்கா? எங்க நம்ம எல்லாம் ஒரு வீட்டுக்கு போறோம்னா எல்லாரும் முதல்ல என்ன கேட்பாங்க? நம்ம ஊர் பக்கம் தாகத்துக்கு தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க, தாகத்துக்கு வேணுமான்னு கேட்பாங்க. நான் இன்னைக்கு பெரும்பான்மையே போறப்ப அது குறைஞ்சிச்சு. தாகத்துக்கு வேணுமான்னு இப்ப கேட்கறது இல்லை. ஏன்னா தண்ணி முதன்மை பிரச்சனை. தண்ணி என்பது பண்பாட்டை தீர்மானிக்கிறது. தண்ணி என்பது கலாச்சாரத்தை தீர்மானிக்கிறது. நாகரிகம் பிறந்தது நதிகள் மூலமா தான். நதிக்கரை ஓரத்துல நாகரிகம். நதியில குளிச்சா ஆடையை உலர்த்தலாம், அங்கதான் நாகரிகம் பிறந்தது. ஒவ்வொரு நாட்டின் நாகரிகத்தை சமைத்தது நதிகள் தான், ஆறு தான். வள்ளுவன் சொல்றான், அகம் தூய்மை உள்ள தூய்மை வந்து உண்மையால செய்யப்படும். புற தூய்மை உடல் தூய்மைங்கிறது தண்ணியால செய்யப்படுங்க. நீ தண்ணிக்கு பஞ்சம், தண்ணிக்கு தட்டுப்பாடு யார் சரி செய்ய போற? நான் வந்து சாகவர தான், நான் சாகவர உதவி சொல்லியிருந்தேன். அவ்வளவு காலம் காத்துட்டு தேவையில்லை, இப்பயே செத்துடலாம். எதுக்கு? நீங்க உங்க வாழ்க்கை மட்டும் கெடுக்கல, அன்பு மக்களே, வருங்கால தலைமுறை வாழ்க்கை கெடுக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில உங்க காலத்திலேயே இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா உங்கள் பிள்ளைகள் காலம், உங்கள் பேரன் பேத்திகள் காலம் என்னவாகும்? எங்க போய் நிற்கும்? 2026 இவ்வளவு தண்ணீர் தட்டுப்பாடுனா 2046 2150 என்ன ஆகும்? எப்படி ராமநாதபுரம் வறட்சி மாவட்டம் என்று அறிவிக்கப்பட்டு ராமநாதபுரத்துல மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, வறட்சியில பஞ்சத்துல தண்ணிக்காக கஷ்டப்படுறாங்களோ, அதே போல வேதாரண்யம் முழுமைக்கும் கஷ்டப்படக்கூடிய நிலை உருவாகிடும். நீங்க வாக்கு செலுத்தி வெள்ள வச்சா நான் சட்டமன்றத்துக்கு போய் பேசி மக்களுக்காக பேசி இந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பேன், இந்த குறைகளை போக்கி வைப்பேன். இல்ல தோற்கடிச்சு நான் ஓஎஸ் மணியை தான் போடுவேன். எப்படி? ஓஎஸ் மணியத்துக்கு போடுவேன். இல்ல நான் புகழேந்தியை போடுவேன், தாராளமா போடுங்க, உங்க தன்னாங்க உரிமை, நான் உரிமையை மதிக்கிறேன். ஆனா அதுக்கு பிறகு நான் களத்துக்கு வருவேன், அவர் வரமாட்டாரு. நாங்க வந்து குறை கேட்போம், மக்களோட போராடுவோம். தம்பி நீ அன்னைக்கே சொன்னப்பா, நான் கேட்கலப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. திரும்ப உங்க தவறை சரி செய்து கொள்ள 5 ஆண்டு காலம் இருக்கு. திரும்ப வர்றதுக்கு 5 ஆண்டு காலம் இந்த சுழற்சி முடிச்சுட்டு மறுபடியும் ஓஎஸ் மணியோ மறுபடியும் புகழேந்தியோ இங்க தோற்கடிக்க நினைச்சா அந்த 5 ஆண்டு காலம் முடிக்கிறதுக்குள்ள இந்த நிலத்தை முடிச்சு விட்டுருவாங்க. என்ன செய்ய போறீங்க? திரும்ப புகழேந்தியா, திரும்ப ஓஎஸ் மணினா தண்ணியே தட்டுப்பாடு இருக்குன்னு நான் பேசுறேன். 10 ஆண்டு காலமா சட்டமன்ற உறுப்பினர் இருந்த ஓஎஸ் மணி என்ன பண்ணான்னு கேட்கிறேன். கேட்டா 50 நாடு வேதாரண்யம் தொகுதியை வந்து ஒரு பீடை பிடிச்சிருக்கு. யார்? நான் பீடையா? அது கொஞ்ச நாள்ல போயிடும். நான் 50 நாளா பிடிச்சிருக்க பீடன்னா 10 ஆண்டு காலம் தொகுதியை பிடிச்சிருக்க சனியண்டா ஓஎஸ் மணிய. அது என்ன சொல்றேன்? கஜா புயல்ல மக்கள் வாடி வதங்கினா, மக்கள் வந்து அண்ணல் பட்டான். எங்கே போனாங்க ஓஎஸ் மணியன்? எளிமையானவர், மக்களுக்கான தலைவர். சொல்லு, கஜா புயலின் போது எங்கே போனார்? எங்க போனாரு? நீ வாய்மேடை விட்டு, ஆயக்கரம்படத்தை விட்டு, தென்னம்படத்தை விட்டு, கோடைக்கரை விட்டு, கோடைக்காடை விட்டு நான் அதை கேட்கல. தலைஞாயிறு யாரு? ஓஎஸ் மணியில் வாழக்கூடிய ஓரடியம்பலம் இருக்கக்கூடிய தலைஞாயிறு பகுதி. அந்த தலைஞாயிறு பகுதியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத்தை அன்றைக்கு அமைச்சராக இருந்த ஓஎஸ் மணியில் பெற்றுக் கொடுத்தாரா? வேதாரண்யம் தொகுதி சிறுதலைக்காடு கிராம மக்களுக்கு
மாலை வணக்கம். குறிப்பா இந்த சிறுதலை காடு இது வந்து கடந்த ஒரு 2-3 வாரங்களாக ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. பேர என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கே கூட இது பேசு பொருளா இருக்குங்கிறது பெரிய அளவுக்கு தெரியாததுதான். நம் வேட்பாளர் இங்க வந்திருக்கிறாரு, அடுத்து பேச போகிறார் இடும்பவனம் கார்த்தி அவர்கள். இந்த மாவட்டத்திலிருந்து பக்கத்துல இருக்கிற இடும்பவனங்கிற ஊர்ல இருந்து தான் வந்திருக்கிறார். அவர் ஒரு முறை இங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக வந்தபோது இங்க இருக்கும் சூழலை பார்த்திருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த பக்கத்து தெருவில் இருக்கிற ஒரு குடிசையை பார்த்து இப்படியும் வீடுகள் தமிழ்நாட்டுல இருக்கே அப்படிங்கிற ஒரு துயரத்தை ஒரு முதன்மையான தொலைக்காட்சியில் போய் விவாதத்துல கலந்து கொள்ளும் போது அதில் பதிவு செய்தார். அது பெரிய அளவுக்கு, அதாவது இதை படம் பிடித்து அந்த படத்தை காண்பித்து பேசியிருக்கிறார். அதுல செய்தி என்னன்னா, இந்த சிறுதலை காட்டுல இருக்கிற இந்த ஒரு வீடு மட்டும் சிக்கல் இல்ல, இத மாதிரி 23 லட்சம் வீடுகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக இதை சரி செய்து கொடுத்திருக்கலாம் இல்லையா? கொடுத்திருக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. செஞ்சாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்? 2 கட்சிகளுக்கும் நோக்கம் அது கிடையாது. உங்கள் வாழ்வை மேம்படுத்துவது என்பது திமுக அதிமுக போன்ற கட்சிகளின் நோக்கம் அல்ல. அவர்களுடைய நோக்கம் அவர்கள் அந்த அதிகாரத்தில் இருப்பவர்கள் நன்றாக வாழ்வது, அதற்கு உங்களை பயன்படுத்துவது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி விட்டால் நீங்கள் மீண்டும் அவர்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டீர்கள். அப்போ உங்களை இந்த நிலையிலேயே வச்சுக்கணும். ஓட்டு கேட்டு போறதும் சரி. நீங்க ஒருத்தர் வந்து பார்க்கல, சேவைப்படானா நீ தோக்கடிக்கணும்னே. தோக்கடிச்சிருந்தா பயம் வரும், ஓட்டு போட மாட்டான்னு பயம் வரும். நீங்க என்ன பண்ணாலும் வந்து காசை கொடுத்து வாக்களை பெற்றலாம் நல்லா வந்துச்சுன்னா ஒரு காலத்துல நல்லது பண்ண மாட்டான். நல்லது பண்ணதான் ஓட்டு போடுவாங்க. நிலம் போய் காசு கொடுத்து வாக்களை வாங்கிடுவான். அப்ப நாம இப்படி போட்டிருக்கணும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஒரு நாள்ல ஒரு நொடியில சரியான ஓட்டை போட்டோம்னா 5 வருஷம் நிம்மதியா இருக்கலாம். இந்த வருஷம் ஓட்டு உண்டுங்க. நன்றி நன்றி நன்றி. இப்ப விழுப்புரம் முன்ன மாதிரி கிடையாது. இப்ப மக்களுக்கு நிறைய விழுப்புரம் வந்துருச்சு. நன்றி நன்றி. யாரு கட்டவங்க நிறைய வந்துருச்சு. நன்றி நன்றி. பேசுவோம்ண்ணே பேசுவோம். உங்க மகனோட இருப்பேன். நன்றி நன்றி நன்றி. ஆறா ஓடுது சாராயம் ஆறா ஓடுது தாலி அறுக்கிறான் குடிக்க வச்சு தாலி அறுக்கிறான் வெல்லட்டும் நாம் தமிழர் வெல்லட்டும் ஆளட்டும் சீமான் தம்பிகள் ஆளட்டும். நமது சின்னம் பாட்டாளியின் சின்னம். நமது சின்னம் பாட்டாளியின் சின்னம். நமது வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர். ஓட்டு கேட்டு உங்கள்கிட்ட வராதுங்க. நாளைக்கு எம்எல்ஏ என்ன பண்ணுவாங்க? மாத்தி போடுங்க. நீங்க ஓட்டை மாத்தி போடுங்க. ஒரே கட்சிக்கு ஒரே சிந்து போடுறதுனால எந்த இதுவும் லாபமும் கிடையாது. மாத்தி போடுங்க. யார் நல்ல பண்ண யோசிச்சு போடுங்க. உங்க பிள்ளை வந்து நிற்கிறோம்ல, வேட்பாளர் மாதிரி அடிக்கணும். நாங்க சாதாரண வீட்டு பிள்ளைகள் தானே. மாத்தி போடுங்க, எல்லாம் மாறும். ஏன் தெரியுதா? மக்களுக்காக 15 வருஷம் போடிட்டு இருக்காரு. வச்சுக்கோங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கணும். கண்டிப்பா. பேர் சொன்னீங்க? ஸ்வாதி. சரி. ரொம்ப நன்றி. ஓட்டு போட மாட்டாங்களா? பரப்புரைக்கு வாக்கு சேகரிக்க வந்து ஒவ்வொரு ஊரா போறோம். அப்படி போறப்ப வந்து இந்த சிறுதலை காட்டுக்கு வந்தோம். இந்த அடுத்த தெருவுக்கு வந்து ஒவ்வொரு தெருவா வாக்கிட்டு போறப்ப அடுத்த தெருவுக்கு போறப்ப ஒரு அக்கா வீடுங்கிறது வெறும் சொல்லப்படுது, அவ்வளவுதான். வீடு இல்லை, ஒரு குடிசை. அந்த குடிசையில வந்து சுவரே இல்லாத குடிசை. அது 10க்கு 10 இடம் தான். இந்த பார்த்த மாத்திரத்தில் ரொம்ப அதிர்ச்சி. குடிசைகளை பார்த்துருக்கோம், ஆனால் அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இந்த குடிசை வசதி வாய்ப்பு இல்லை. ஒரு மழை காலத்தில் வந்து அவங்க படுக்கிறாங்கன்னா கட்டாயம் உள்ளே வந்து ஒழுகும், நிம்மதியாக தூங்க முடியாது. ஒரு பனி காலம்னா உள்ள குளிர்காற்று அடிக்கும். அந்த மாதிரி மோசமான சூழல். அந்த ஒரு வீடு இல்லை, இங்கே பல வீடுகள் அதே மாதிரி இருக்குது. தொகுதி முழுக்க பார்க்குறப்ப பல இடங்கள்ல அதே மாதிரி சூழல் இருக்குது. தமிழ்நாடு மொத்தம் பார்க்குறப்ப 22 லட்சம் குடும்பங்கள் இதே போல குடிசை வீட்டில் வாழுது. ஒரு நல்ல வீடு இல்லை. யோசிச்சு பாருங்க, மனிதனுக்கும் விலங்குகளுக்குமான மாறுபாடு என்ன? விலங்குகள் வந்து ரோட்ல வாழும், காட்டுல வாழும், மேட்டுல வாழும். அதுக்கு இருப்பிடம்னு கிடையாது.
மனிதனுக்கு இருப்பிடம் உண்டு. ஆனா மனிதன் வாழக்கூடிய இருப்பிடம் இன்னைக்கு வரைக்கும் வந்து அது சரியா இல்லைன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு மனிதனுக்கான அத்தியாவசிய தேவை உணவு, உடை, இருப்பிடம் தான். ஆனா இருப்பிடம் கூட ஒழுங்கா சரியா இல்லை. அந்த நிலைமையில தான் அந்த கட்சிகள் நம்மை வைத்திருக்கிறது. இந்த நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டை கடந்துட்டோம். அதுல இந்த நாட்டை மக்களாட்சி நாடு அப்படின்னு அறிவிச்சு 76 ஆண்டு. திமுக அதிமுக ஆள தொடங்கி 60 ஆண்டு. இவ்வளவு காலம் ஆன பிறகு கூட நம்ம எதை கேட்டு போராடுறோம்? பொண்ணை கேட்டு, பொருளை கேட்டு, மாட மாளிகை கேட்டு, கூட கோபுரம் கேட்டு போராடல. வாழ்வதற்கு சூழல், அடிப்படையான சூழல் கேட்டு போராடுறோம். இங்க கோரிக்கை என்னவா இருக்கு? மக்கள் கோரிக்கை வீடு இல்லை, குடிசையா இருக்குது, அதை வீடா மாத்தி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை. சாலை வசதி இல்லை. இது வந்து பஞ்சநதி குளம் ஊராட்சியில வருது. ஆனா பஞ்சநதி குளத்துக்கே நேரா வந்து போறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவ்வளவு மக்கள் வாழ்றோம், ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, இவ்வளவு பேர் வாழ்றோம், எங்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது. இப்படி எல்லா கோரிக்கைகளும் பட்டா இல்லை, இல்ல ஆத்துக்கு பக்கத்துல வாழ்றாங்கன்னா ஆத்துக்கு தாண்டி போறதுக்கு மரப்பாலம் இல்லை. இந்த கோரிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிப்படையான கோரிக்கைகள் தான். ஆனா இவ்வளவு ஆண்டுகளும் ஆண்ட கட்சிகள், ஆட்சிகள் வந்து நாங்க தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கோம், தமிழ்நாட்டை முப்படி உயர்த்தி இருக்கோம், தமிழ்நாட்டை மேலை நாடுகளோடு ஒப்பிடுற அளவுக்கு உயர்த்தி கொண்டு போயிருக்கோங்கிறாங்க. ஆனா இக்களத்துக்கு வந்து பார்த்தா தண்ணீர் தட்டுப்பாடு. நான் தொடக்கத்துல வந்து ஏதோ 1 கிராமம் 2 கிராமம் தண்ணி தட்டுப்பாடுன்னு நினைச்சேன். தொடக்கத்துல வந்து செய்தித்தாளை பாக்குறப்ப தலைஞாயிறு பக்கம் வந்து துளசாபுரம்னு கிராமம், அந்த கிராமத்துல நாங்க வாக்கு செலுத்த மாட்டோம், நாங்க ஒட்டுமொத்தமா தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. நான் துளசாபுரத்துல தண்ணீர் தட்டுப்பாடுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்பு வேதாரண்யம் பொதுக்கூட்டத்தை பேசுறப்ப துளசாபுரத்துல தண்ணீர் தட்டுப்பாடுன்னு பேசுறேன். ஆனா வாக்கெட்டு போறப்ப எல்லா கிராமத்தையும் பார்த்து அந்த மக்களை சந்திக்கிறப்ப அப்ப தெரியுது ஒரு கிராமம் இல்லை, இந்த தொகுதி முழுமைக்கும் தண்ணீர் தட்டுப்பாடு. எல்லா மக்களும் ஒரே மாதிரி சொல்றாங்க. வீட்டு வாசல குழாய் இருக்குது, குழாயில தண்ணி வர்றதில்லை, வந்தா வந்து 1 மாசத்துக்கு தடவை வருது, 5 மாசத்துக்கு தடவை வருது, இல்ல லாயில கொண்டாந்து ஊத்துறாங்க, அது 15 நாளைக்கு ஒரு தடவை கொண்டாந்து ஊத்துறாங்க. தண்ணீருக்கு படாத பாடு வர்றோம், தண்ணியை மட்டும் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு எல்லா ஒரு மக்களும் கேட்கிறாங்க. இந்த வேதாரண்ய தொகுதி முழுமைக்கும் இந்த பிரச்சனை இந்த முனை தொடங்கி அந்த முனை வரைக்கும் இருக்கு. ஆனா என்ன சிக்கல்னா, மக்கள் பேசுறப்ப வந்து கோவப்படுறாங்க. தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கு, எப்படி போக்குவீங்க, என்ன செய்ய போறீங்க, ஓட்டு மட்டும் கேட்டு வர்றீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. சரிங்கம்மா, தண்ணி பிரச்சனை புரிஞ்சுக்கிறேன், உங்க உணவு நியாயமானது, உங்க ஆதங்கம் நியாயமானது, கோபம் நியாயமானது. யார் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர், யார் எம்எல்ஏ அப்படின்னு தெரியல. யாருக்கு வாக்கு செலுத்தணும், யார் இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் அதுவே தெரியல. அப்ப ஒரு மக்களாட்சி நாட்டுல ஒரு ஆட்சியாளனோட அடக்குமுறையை விட ஒடுக்குமுறையை விட அரச பயங்கரவாத நடவடிக்கை விட கொடுமையானது மக்களாட்சியில மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறியாமை. யார் இந்த பிரச்சனை காரணம் தெரியல. இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஐயா OS மணியன் 10 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான். அந்த 10 ஆண்டு காலத்துல 5 ஆண்டு காலம் இந்த ஊருக்கு வந்து இவ்வளவு தொகை மொத்தமா வந்து 15 லட்சம் எல்லாரும் வாக்கையும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. OS மணியன் சிறுதலை காட்டுக்கு வந்தாரு. எங்க வந்தாரு? அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டாரு. ஏன் ஊருக்கு வர வேண்டியதானே, வந்து இந்த வீடுகளை பார்க்க வேண்டியதானே? தண்ணீர் தட்டுப்பாட்டோடு இந்த மக்கள் எப்படி பாடாப்படுறாங்க, வாழ முடியாத குடிசை வீட்டுல எப்படி இருக்காங்கன்னு மக்கள் வீட்டை வந்து பார்க்க வேண்டியதானே? ஏன் பார்க்கல? பார்க்காம அந்த கோயில உட்காந்து பஞ்சாயத்து மன்றத்தில் பேசி எங்களுக்கே ஓட்ட போட்டுருக்க, நம்ம சரி பண்ணி கொடுத்துருவோம். 10 ஆண்டு என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு என்ன பண்ணாரு? என் அன்பு சொந்தங்களே, OS மணியன் வீடு இருக்கு ஓரடியம்பலத்துல போய் பாருங்க. சாலை ஓரத்துல இருக்குது, முதன்மையான சாலையில் இருக்குது. அவர் வீடு ஒரு பெரிய பங்களா போல இருக்கும். ஒரு வீடு இல்ல, 2 வீடு இருக்கு. அவர் வீட்டு மாட்டு கொட்டையை பாருங்க. நமது குடிசையை விட மேம்பட்ட தரத்துல அவர் வீட்டு மாட்டு கொட்டை இருக்கும். OS மணியன் நல்லா தான் வாழ்றாரு. ஆனா நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம்? நான் ரெட்டடிக்கே போட்டு பழகிட்டேன், உதயசூனுக்கே போட்டு பழகிட்டேன். உங்களுக்கு அந்த கட்சி மீது அவ்வளவு விசுவாசம். ஆனா அந்த திமுகவை சேர்ந்த அதிமுகவை சேர்ந்த ஆட்சியாளர் பெருமக்களுக்கு இந்த மக்கள் மீது துளியாவது விசுவாசம் இருக்கா? நான் தடவை வந்தேங்க, வந்து இந்த வீட்டை பார்த்தேன். அதை காணொலியா பதிவு பண்ணோம். காணொலியா பதிவு பண்ணி
தமிழ்நாட்டோட முதன்மையான காட்சி ஊடகமா இருக்க நியூஸ் தமிழ் ஊடகத்துக்கு அனுப்புனேன். நியூஸ் தமிழ் ஊடகத்துக்கு அனுப்பின பிறகு இந்த மாதிரி குடிசை இந்த சிறுதலை காட்டுல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தந்தி தொலைக்காட்சியில மக்கள் மன்றங்கிற விவாத நிகழ்ச்சி. அந்த விவாத நிகழ்ச்சியில இந்த குடிசை விட்ட காமிச்சு அதிமுக வந்து குளிஸ் பதன பெட்டி, அதாவது பிரிச்சு தர்றேன்னு சொல்லுது. திமுக வந்து 8000 ரூபாய்க்கு டோக்கன் தர்றேன், அந்த டோக்கன்ல எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம்னு சொல்லுது. இந்த குடிசைக்குள்ள அந்த பிரிட்ஜையோ ஏசியோ மிக்சியோ கிரைண்டரையோ டிவியோ எங்க வைப்பீங்க? இந்த கேள்வியை தந்தி தொலைக்காட்சியில வச்சு இதை முதல்ல செய்தியா மாத்தணும். ஏன்னா தமிழ்நாடு மேம்பட்டு இருக்கு, வளர்ந்துருக்கு அப்படின்னு ஒரு வெளிப்பூச்சி பூசப்படுது. ஆனா இன்னும் கிராமங்கள்ல தண்ணிக்கு தட்டுப்பாடா இருக்குது. நம் கண் முன்னே சீமை கருவேல மரங்கள் இருக்குது. இந்த சீமை கருவேல மரத்தை அகற்றணும் ஏன் தோணல? இந்த மரத்தை அகற்றிட்டு மாற்று மரங்களை கொண்டாந்து வச்சா என்ன? இந்த சீமை கருவேல மரத்தோட பயன்பாடு என்ன தெரியுமா? அதோட குணாதிசயம் என்ன தெரியுமா? பூமிக்கு இடத்துல நிலத்தடி நீர்மட்டம் இருந்தா அந்த நீர்மட்டத்தை வந்து உறிஞ்சு எடுக்கும். காற்றுல ஈரப்பதம் இருந்தா காற்றுல இருக்க ஈரப்பதத்தை கூட உறிஞ்சு எடுத்துரும். மனிதன் தோல்ல சருமத்துல வந்து ஈரப்பதம் இருந்தா அதையும் உறிஞ்சு எடுக்கும் இந்த சீமை கருவேல மரம். இது திட்டமிட்டு இந்த நாட்டில் புகுத்தப்பட்ட ஒரு செடி. அது மரமாகி இன்னைக்கு இந்த மண்ணையும் வனத்தையும் எடுக்குது. அது மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியில் இவ்வளவு இடத்துல இருக்குது. அதை அகற்றணும், மாற்று மரங்களை நடணும், இந்த வாழ்க்கை சூழலை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தணும். எந்த நோக்கமும் இல்லை. தமிழ்நாடு முழுக்க அத்தனை வீதிகளுக்கு தெருக்களுக்கு சந்துகளுக்கு பொந்துகளுக்கு எங்க வேணாலும் போய் பாருங்க. எந்த மக்களும் டிவி கேட்டு போராடல, மிக்சி கேட்டு போராடல, கிரைண்டர் கேட்டு போராடல, ஏசி கேட்டு போராடல. ஆனால் மக்கள் கேட்டு போராடுவது சாலை வசதி இல்லை, மக்கள் போராடுற இந்த கோரிக்கையை கூட இவ்வளவு ஆண்டுகளும் ஆண்ட திமுக அதிமுக செஞ்சு தரலன்னா எதற்காக இவங்களுக்கு ஓட்ட போடும்? நம்ம என்னவா நினைக்கிறாங்க? ஓஎஸ் மணியை கால் பதிச்சு ஒவ்வொரு தெருவா பார்த்து இந்த வீடியோ இருக்கு, நம்ம இந்த வாழ்க்கை சூழல வாழ்றாங்க, அதை பார்த்துக்கணும்ல. என்ன ஊருக்குள்ளே வரமாட்டேன், நான் வந்து கோயிலே வந்து பார்த்து போயிருக்கேன், என்ன அவ்வளவு அதுக்கு அவ்வளவு எகத்தாளம்? யார் நீங்க எல்லாம் முதல்ல? இந்த மக்கள் ஓட்டு கொடுத்தன அமைச்சரானே, இந்த மக்கள் ஓட்டு கொடுத்தன எம்எல்ஏ. ஆனா ஊருக்குள்ளே கால் வைக்க மாட்டேன்னா என்ன பண்ணையாடுத்தனமா? என்ன பண திமுறா? எவ்வளவு பெரிய அயோக்கித்தனம்! அந்த பக்கம் வீடு ஒரு அம்மா போன முறை வந்தப்ப சொன்னாங்க, இது மாதிரி டாஸ்மாக் கிடப்பா, சாராய கடையில் குடிச்சு விட்டு எல்லா பிள்ளைகளும் சீரழிஞ்சு போச்சு, என்னோட பொண்ணை வந்து கட்டி கொடுத்துருக்கேன், கணவன் வந்து குடிச்சிருந்து அடிக்கிறான் அப்படிங்கிறாங்க. இந்த சாராய கடையால எத்தனை குடும்பம் சீரழியுது, எத்தனை பெண்கள் பாதிப்படைகிறாங்க. ஒருத்தன் குடிச்சான்னா முதல்ல பாதிப்படைவது அவனது மனைவி இல்ல மகள் இல்ல தாய். அப்ப இந்த குடிப்பழக்கத்தில் மக்களை மீட்கணும், காக்கணும், ஏதாவது நோக்கம் இருக்கா? நோக்கம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கா? எதுவும் இல்லை. ஆனா இந்த கட்சிகளுக்கு ஓட்ட போடணும். முதன்மையான பணக்காரருக்கு ஒரு வாக்கு தான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கு ஒரு வாக்கு தான், பிச்சைக்காரருக்கு ஒரு வாக்கு தான், இந்த நாட்டின் பிரதமருக்கு ஒரு வாக்கு தான். வாக்கு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம், ஒரே வாய்ப்பு. அப்ப அந்த வாக்குங்கிற வலிமையான ஆயுதத்தை பயன்படுத்தணும், சரியா பயன்படுத்தணும். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நாளன்னைக்கு அந்த வாக்குப்பதிவு எந்திரத்துக்கு மூடி போய் நின்று சரியான ஒருவருக்கு சரியான நேரத்தில் வாக்கு செலுத்திட்டா போதும். 5 ஆண்டு காலம் நம்ம நலவாழும் வாழலாம். ஒருவேளை தவறி போய் ஓஎஸ் மணியை அதிமுக திமுக புகழேந்தி அப்படின்னு ஓட்ட போட்டீங்க, 5 ஆண்டு காலம் கஷ்டப்படணும். தண்ணீருக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம். திமுக சார்பாக நிற்கிற ஐயா புகழேந்தி இனியவன் வாட்டர் சப்ளைன்னு வச்சு தண்ணியை வித்து காசு பார்த்துட்டு இருக்காரு. எவ்வளவு கொடுமை பாருங்க. ஊரே தண்ணிக்கா அல்லாடுது, படாத பாடுபடுது. தாய்மார்கள் வந்து அவ்வளவு கண்ணீர் சிந்துறாங்க. எப்படா தண்ணி வரும் பாக்குறாங்க. உழவைக்க தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. ஒரு சொம்பு தண்ணியை வந்து பார்த்து பார்த்து பயன்படுத்துற மாதிரி இருக்குது. காசு கொடுத்து தண்ணி வாங்க வேண்டி இருக்குது. இந்த நிலைமையில இந்த ஊர் இருக்கு. ஆனா இதே ஊர்ல ஒருத்தர் வந்து இனியவன் வாட்டர் சப்ளைன்னு வச்சுட்டு அவர் காசுக்கு தண்ணியை வித்துட்டு இருக்காரு. எப்ப 10 ஆண்டு காலம் சட்டமன்றம் உறுப்பினர், தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி தண்ணி ஏன் வரல இப்ப கேட்கிறாரு. ஏன் கேட்கிறாரு? நாம் தமிழக கட்சி எல்லா இடத்தையும் திரும்ப திரும்ப பேசுறோம். தண்ணி பிரச்சனை ஒரு ஊர்ல இல்ல, வேதாரண்யம் முழுமைக்கும் தண்ணி தட்டுப்பாடு இருக்கு, தண்ணி சிக்கல் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப பேசி பேசி பேசுபொருளாக்கி இன்னைக்கு ஓஎஸ் மணியன் பேசுறதுக்கு அவன் தள்ளி இருக்கான். இல்லைன்னா அவர் பேசாம கடந்து போயிருப்பார். அப்ப இந்த வேதாரண்யம் தொகுதியில மக்களுக்கு இத்தனை சிக்கல் இருக்கு.
குடிசை வீட்டில் வாழ்றாங்க, பட்டா இல்லை, இங்க பயணிக்க பாதை இல்லை, போக்குவரத்து இல்லை, சாலை ஒழுங்கா இல்லை அப்படின்னு மக்கள் பிரச்சனைகளை பேசு பொருளாக்கி அதை நோக்கி திமுக அதிமுக கொண்டு வருவது நாம் தமிழர் கட்சி. ஒரே வாய்ப்பு, உங்கள் வாக்கை மாற்றுங்கள், உங்கள் வாழ்வு சிறக்கும், உங்கள் வாழ்க்கை தரம் மேம்படும். அதற்காக உங்கள் மகன் வந்து நிற்கிறேன். விவசாய சின்னத்தில் போட்டி போடுறேன். நாங்கள் பேசியது சத்தியம் என்றால் நாங்கள் உண்மையை பேசணும், உங்களுக்காக பேசணும் நம்பிக்கை இருந்தா விவசாய சின்னத்தில் வாக்க போடுங்க. இந்த வாக்குப்பட்டியில முதல்ல வந்து விவசாயி தான் இருக்கும். விவசாயில நாங்கள் பேசுறது உண்மை நினைச்சா, எங்களுக்கு இந்த மக்கள் மேல உளப்பூர்வமா அக்கறை இருக்குது அப்படின்னு நினைச்சா, ஒரு நம்பிக்கை இருந்தா விவசாய சின்னத்தை ஓட்ட போடுங்க. இல்லைன்னா வழக்கம் போல மணியங்கிற சனினே கட்டிக்கிட்டு அழுகிறதுனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா நாளைக்கு நாங்க விட்டு போயிட மாட்டோங்க மக்களை. நாளைக்கு தேர்தல் முடிஞ்சாலும் சரி, அந்த அக்கா கஷ்டப்படுறாங்க குடிசையில, அது சரி பண்ண என்ன பண்ணுமோ பண்ணுவோம். தண்ணி பிரச்சனை இருக்கு, இங்க மட்டும் இல்ல, சிறுதலைக்காடுங்கிற கிராமத்தை எல்லா ஊர்லயும் பேசுவோம். பேசி இந்த கவனத்தை இந்த ஊர் பக்கம் திருப்புவோம். இந்த ஊரை சரி பண்ணதுக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம். நாம் செலுத்துற வாக்கு நமது வாழ்வை பிரகாசிக்க செய்யட்டும், எல்லாம் மாறட்டும். நன்றி, வணக்கம். எது கிழக்குன்னு தெரியல, எது கிழக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. அருமை தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, நீங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி என்று கூறி, இதோ உங்கள் மகன், எளிய மகன், சீமானின் அன்பு தம்பி இரும்பவனம் கார்த்திக் அவர்கள் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நாடி வருகிறார்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி, விவசாயி. மிகச்சிறப்பு, மிக சிறப்பாக வாக்கு சேகரிக்கிறீங்க. மிக சிறப்பான ஒரு களமும் ஒரு குழுவும் இங்கே இருக்கிறாங்க. வெற்றி பெற்று இந்த வாட்டி சட்டமன்றத்துக்கு அண்ணனோட போவீங்கன்ற வாழ்த்துக்களோட நன்றி. நன்றி.